3 tips to handle stress eating. Number 1, எந்த காரணத்தை கொண்டோ மீல்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்ரி 4 hour இன்டர்வல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். குறிப்பாக பேலன்ஸ்டு மீல்ஸ். இதில் நீங்கள் எக், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயம் சேர்த்துக்கணும். இப்படி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பிளட்ல சுகர் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த மாதிரி ஃபுட்டுக்கான கிரேவிங் எபிசோட்ஸ் கட்டாயமாக குறையும். நம்பர் 2, ஃபுட்டோட தொடர்பு இல்லாத அதர் ஸ்ட்ரெஸ் அவுட்லெட்ஸை டெவலப் பண்ணிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 10 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக், பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறது, வென் யூ ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ட் ஃபோனிங் அ ஃப்ரெண்ட், ஜேர்னலிங் யுவர் எமோஷன்ஸ், லிசனிங் டு மியூசிக்ஸ், இந்த மாதிரியான அவுட்லெட்ஸ். தேர்ட் முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, மேக்கிங் இட் லெஸ் ஆட்டோமேட்டிக். அதை எப்படி பண்ணலான்னா, இப்போ உங்களுக்கு ஜங்க் ஃபுட் வந்து இமீடியட் ரீச்சில் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது. அதே மாதிரி பேக்கெட்லேருந்து அப்படியே சாப்பிடாமல் ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்றது. ரொம்ப முக்கியமாக சாப்பிடும் பொழுது நோ கண்டென்ட் கன்சம்ஷன், அதாவது நோ ஸ்க்ரீன் டைம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட் வந்து இட் பிகம்ஸ் லெஸ் ஆட்டோமேட்டிக். அதாவது இது ஒரு கான்ஷியஸ் சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கை குறைக்க முடியும்.